பழனிசாமி சார், இப்போதைக்கு தொண்டர்களின் மனநிலை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் பாஜகவோட பயணித்து விட்டீர்கள். தொண்டர்களும் அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுகவின் இபிஎஸ் பிரிவும் சரி, இப்பொழுது இந்த ஓபிஎஸ் பிரிவும் சரி ஓரளவு பயணித்து விட்டார்கள். இருந்த போதிலும் இப்போது இப்போ 3 மாதங்கள், தேர்தலுக்கு ஒரு 3-4 மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அவர்கள் அறிக்கைகளோ அல்லது மிகப்பெரிய போராட்டங்களோ அல்லது அவர்களை கண்டித்து பேசுவதோ இன்னும் கூட அது இல்லாத சூழ்நிலை தான் நிலவுகிறது. ஆனால் தொண்டர்களோட மனநிலை இப்போது அது இபிஎஸ் பிரிவு அதிமுகவுக்கு இருக்கிறதா, அல்லது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பிரிவுக்கு இருக்கிறதா, அல்லது சசிகலாவின் 3 அணிகளையும் ஒன்றிணைப்போம் என்று கூறுகிறார்களே அந்த மனநிலையில் தொண்டர்கள் இருக்கிறார்களா? இப்பொழுது 3 பிரிவுகளில் யாருக்கு, நிர்வாகிகளை பொறுத்தவரை இபிஎஸ்க்கு பெரும்பான்மையான ஆதரவு இருப்பதாக முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் பிரிவில் குறிப்பிட்ட நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அமமுகவிற்கும் ஓரளவு, டிடிவி தினகரனுக்கும் ஓரளவு வாக்கு வங்கி இருக்கிறது. இந்த 3 வாக்கு வங்கிகளுமே இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான முடிவை எடுத்திருப்பதால், இந்த ஓபிஎஸ் டிடிவி அங்கு இணைவதால் அதிமுக ஓட்டுகள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு எந்த அளவுக்கு அது மாறுபடும் நினைக்கிறீங்க சார்? அதாவது எடப்பாடி பழனிசாமியோடு செயற்குழு உறுப்பினர்களாக, பொதுக்குழு உறுப்பினர்களால இவர் எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் இருக்கிறாங்க. சரி, அடுத்து தொண்டர்கள் இல்லைங்கிறீங்களா சார்? தொண்டர்கள் பெருவரே இல்லைங்கிறீங்களா? சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுத்து அதன் மூலமாக உருவாக்கப்பட்டவர்கள் தான் இருக்கிறாங்களே ஒழிய உண்மையான அதிமுக தொண்டர்கள் அவரிடத்துல இல்ல. ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் நம்பி இருக்கிறது அவர்களது சமுதாய வாக்குகளை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கும் அதிமுக தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னா அவர்கள் எம்ஜிஆர் பக்கம் இருக்கிறாங்க, ஜெயலலிதா அம்மா பக்கம் இருக்கிறாங்க. உண்மையான அதிமுக விசுவாசிகளாக இருக்கிறார்கள். பழனிசாமி நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இப்போ அந்த விசுவாசிகள் இரட்டை எலெக்ஷனுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. இரட்டை எலெக்ஷன் எடப்பாடி கிட்ட தானே இருக்குது, எடப்பாடி பழனிசாமி கிட்ட தானே வர்றேன், அதுக்குதான் நான் வர்றேன். இப்ப ஆனால் இந்த அதிமுக தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடான உறவை அவர்கள் விரும்பல. இத முதல்ல 2008 நான் தான் சொன்னேன், பாஜகவுக்கு இந்த இயக்கம் அடிமைப்படக்கூடாது, நம்முடைய தனித்தன்மையை இழந்து விடக் கூடாது, நாம் நம்முடைய வழியில், எம்ஜிஆருடைய வழியில், அம்மா வழியில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும். அதற்கு இவர்கள் எனக்கு கொடுத்த பரிசு என்ன கட்சியிலிருந்து நீக்கினாங்க. ஆனால் தொண்டர்கள் நிலைப்பாடு இன்றைக்கும் பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு என்கிற நிலையில தான் இருக்கு. அப்ப தொண்டர்கள் அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. ஆனால் தலைவர்களாக இருக்கிறவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது முக்கியமாக இருக்கிறாங்க. நீங்க கேட்ட இரட்டை சின்னத்துக்கு தானே வாக்களிப்பாங்கன்னு சொல்றீங்க பாருங்க. அந்த தொண்டரின் அடுத்த காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சார். ஆனால் இன்றைக்கு கூட ஒரு பத்திரிகையில நான் படிச்சேன், ஜக்கி வாசுதேவ் மூலமாக கடைசி கட்ட முயற்சிகள், அதாவது ஏன் எடப்பாடி பழனிசாமியை பத்தி மோடி அவர்கள் ஆதரவாகவும் பேசல, எதிர்ப்பாகவும் பேசல படத்துல நடைபெற்ற கூட்டத்துல. ஆனால் 4ஆம் தேதி மோடி அவர்கள் சென்னை வருகிற பொழுது அதற்குள்ளாக இந்த கூட்டணியை, பாஜக அதிமுக கூட்டணியை உருவாக்கி விட வேண்டும் என்பதுல முனைப்போடு வேலுமணி, தங்கமணி, ஜக்கி வாசுதேவ், பாஜக இவர்கள் பயணித்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக தொண்டர்கள் அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.